என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா எல்லாருக்கும்? ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ ஆக்சுவலி நேத்து நான் HTML முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அப்படி இல்ல, HTML வந்துட்டு இன்னும் நம்ம டேபிள்ஸ் இதெல்லாம் பார்க்கல. ஓகேவா? ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இன்னைக்கு CSS ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து என்னன்னா HTML டேபிள்ஸ். ஸோ ஒரு HTML டேக்ஸை வச்சு எப்படி ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேபிள்ஸ்னா என்ன? ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும், அதான் டேபிள்ஸ். ஸோ HTML-ல நீங்க டேபிள் டேக்னு ஒரு டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த டேக் போக நமக்கு என்ன இருக்கும்? ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேனா? ஸோ அதனால TR அண்ட் தென் THTD இந்த 3 டேக்ஸும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். TR அப்படிங்கிறது இந்த ரோவை மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறப்போ இப்போ இந்த ரோல எத்தனை டிவிஷன்ஸ் வைக்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிவிஷன். சோ எத்தனை காலம்ஸ் வைக்க போறேன்? 2 காலம்ஸ் வைக்க போறேன். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரோ, இந்த ரோ காலம் ஹெட் 1 காலம் ஹெட் 2. சோ அதுக்கு நான் ஒரு ரோ வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேபிள் டேக் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோக்கு TR, ஃபர்ஸ்ட் ரோக்கு டிஆர் ஓபன் பண்றேன். டிஆர் டேக் வச்சு ஓபன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன். சோ அதுக்குள்ள நான் என்ன வைக்க போறேன்? 2 காலம் வைக்க போறேன். சோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த 2 காலமுக்கும் ஹெட்டிங் கொடுக்க போறேன். இப்ப நீங்க ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, டேபிள்ஸ்ல பொதுவாவே ஃபர்ஸ்ட் ரோ எதுக்கு நம்ம வந்து அலோகேட் பண்ணிருப்போம் அப்படின்னா, ஹெட்டிங்ஸ்க்கு தான் அலோகேட் பண்ணிருப்போம். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா போல்டு லெட்டர்ஸ்ல இருக்கா. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எதுக்கு அப்படின்னா ஹெட்டிங்ஸ். இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கும்? ஸ்டூடெண்டோட நேம், அவங்களோட ரோல் நம்பர், அண்ட் தென் அவங்களோட ஏஜ், அண்ட் தென் அவங்களோட டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு எல்லாமே ஹெட்டிங்ஸா இருக்கும். சோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ரோல உள்ள 2 காலம்ஸ்க்குமே THல கொடுத்துருக்கோம். TH மீன்ஸ் ஹெட்டிங். இப்ப நீங்க உங்களோட டேபிள்ஸ்ல வந்து ஏதாவது ஹெட்டிங் குடுக்குறீங்கன்னா, அத வந்து நீங்க TH டேக்குக்குள்ள குடுக்கணும். அப்பதான் ஹெட்டிங் வந்து இந்த மாரி போல்டு லெட்டர்ஸ்ல வரும். அண்ட் தென் செகண்ட் ரோ, தேர்ட் ரோஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்டூடண்ட்ஸோட டீடைல்ஸ் என்டர் பண்ணுவோம். சோ அப்போ டீடைல்ஸ் என்டர் பண்றப்போ, ஜஸ்ட் அதுக்கு நமக்கு வந்து ஹெட்டிங் வந்து தேவையில்ல. அதுக்கு வந்து போல்டு லெட்டர்ஸ் தேவையில்ல. சோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்? செகண்ட் ரோ அண்ட் தென் தேர்ட் ரோலலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்? நார்மல் TD யூஸ் பண்ணியிருக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு டேபிள் டேக் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கு ஒரு டிஆர் ஓபன் பண்ணிருக்கேன். சோ அந்த ஃபர்ஸ்ட் ரோல நான் எத்தனை காலம்ஸ் வைக்க போறேன்? இன்கேஸ் நான் இப்ப வந்து 3 காலம்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து 3 TH கொடுக்கணும். நான் 2 காலம்ஸ் தான் வைக்க போறேங்கிறதுக்காண்டி 2 TH கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோ வருதா? சோ செகண்ட் ரோக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 TD. இந்த டீடைல்ஸ் 2 காலம்ஸ்க்கும் நேரா நான் வந்து என்ன பண்ண போறேன்? டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ண போறேன். சோ அந்த டீடைல்ஸ்க்கு நமக்கு ஹெட்டிங் தேவையில்ல அப்படிங்கறதுக்காண்டி டிடில கொடுத்துருக்கோம். அடுத்து என்னது? 3வது ரோ. சோ 3வது ரோலயும் 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கா. சோ அதனால 2 டிடி கொடுத்து அதுல நம்ம டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு சரி. ஓகே, நான் வந்து உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள்ல பண்ணி செஷன் 3 டேபிள்ஸ் HTML5. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணுமா? சோ நான் வந்து ஒரு H1 டேக்ல ஒரு நேம் மாதிரி வச்சுட்டேன். ஓகே, டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். சோ மென்ஷன் பண்ணிட்டு நான் அதுக்கு அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ அந்த டேபிள்ஸ்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டேபிள் டேக வந்து ஓபன் பண்ணணும். சோ டேபிள் டேகுக்குள்ள இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரோ வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல நான் எல்லாமே என்ன சொன்னேன்? ஹெட்டிங்கா சொன்னேன். ஓகே, நம்ம ஸ்டூடெண்டோட டீடைல்ஸையே என்டர் பண்ணலாம். ஓகேவா? சோ என்டர் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்க்கு ஒரு நேம் இருக்கும். அண்ட் தென் வேற என்னென்ன ஹெட்டிங்லாம் இருக்கும்? ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு ஒரு ரோல் நம்பர் இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட். ஓகே, சோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிருக்கேன். அடுத்து என்ன பண்றேன்? செகண்ட் ரோல தான் அந்த ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ண போறேன். சோ செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம், ரோல் நம்பர், டிபார்ட்மெண்ட் மூணுத்தையும் என்டர் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன்னா டிடில ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம், ஓகே, அண்ட் தென் அவங்களோட ரோல் நம்பர்,
அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுக்கணும்ல. 21 ரோல் நம்பர் கொடுத்துக்கிறேன். அடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எத்தனை ரோ வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இது ஹெட்டிங்க்கு ஒரு ரோ, அதே மாதிரி ஒரு 3 ரோ கீழே வந்துட்டு ஒரு 3 ரோ வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அடுத்து நேம் வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, இப்போ எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சோ உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா டேபிள்ஸ் மாதிரி பிரிண்ட் ஆகல. ஜஸ்ட் நமக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. டேபிள்ஸ் நம்ம எப்ப சொல்லுவோம்? அங்க வந்து நமக்கு ஒரு பார்டர்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து அத டேபிள்ஸ்ன்னு சொல்ல முடியும். சோ இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்கு. சோ எப்ப பார்டர்ஸ் வரும் அப்படின்னா நம்ம அத ஸ்டைல் பண்ணாதான் பார்டர்ஸ் வரும். சோ HTML பொறுத்த வரைக்கும் நீங்க டேபிள்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் அந்த டேபிள்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு பேக்ரவுண்ட் கலரோ இல்ல இந்த பார்டர்ஸும் நம்ம வந்து CSS யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஆக்சுவலி நம்ம இன்னும் CSS ஸ்டார்ட் பண்ணல. பட் பேசிக்கா HTML ரன் பண்ணணும்னாலே நமக்கு வந்து என்ன வேணுங்க? CSS வேணும். ஓகே, சோ CSS கொடுக்கறதுக்கு நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? ஸ்டைலுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? டெக்ஸ்ட் கலர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தோம் தானே? அதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? So, அந்த ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணிட்டு நேத்து என்ன பண்ணோம்? ஒரு கிளாஸ் நேம் இல்ல ஒரு ஐடி நேம் கொடுத்து இது பண்ணோம். சோ இங்கேயே அதே மாதிரி கிளாஸ் நேம் கொடுத்து பண்ணலாம். இல்லன்னா அந்த டேக் நேம்ஸ வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு என்னலாம் அப்படின்னா டேபிள் டேக் என்னென்ன டேக்லாம் ஆக்சஸ் பண்ண போறேன்? டேபிள் டேக் அண்ட் தென் டிஆர் டேக் அண்ட் தென் டிடி டேக். சாரி டிஹெச் டிஆர் சாரி டிஆர்ல டிஹெச். ஓகே, இது மூணுத்துக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நம்ம அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பார்டர் மட்டும் கொடுக்க போறோம்னா ஓகே பார்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கு கலர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் பார்டர் கொடுக்கணும். சோ பார்டர் கொடுத்தாதான் என்ன ஆகும்? அந்த அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு வரும். சோ பார்டர் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா 1 பிக்சல் சாலிட் பிளாக். இது எதுக்கு அப்படின்னா இந்த 1 பிக்சல் அப்படின்னு இருக்குல்ல, சோ இது வந்துட்டு என்னது அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ், உங்களோட பார்டரோட திக்னஸ் எவ்வளவு இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பார்டர் என்ன கலர்ல இருக்கணும். சாலிட் இஸ் அ டைப், உங்களோட பார்டர் என்ன டைப்ல இருக்கணும். இப்ப நீங்க டேஷ்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பார்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா டாட்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டாட் டாட் டாட்டா இருக்கும் பார்டர்ஸ். டேஷ்டுன்னு கொடுத்தீங்கன்னா டேஷ் டேஷ் டேஷா போட்ட மாதிரி இருக்கும் பார்டர்ஸ். சோ அது வந்து ஸ்டைல், என்ன ஸ்டைல் ஆஃப் பார்டர் நமக்கு வேணும் அப்படிங்கிறது இங்க சாலிடு, டேஷ்டு, டாட்டட் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். சாலிட்னா நார்மலா நமக்கு ஒரு லைன் போட்டா எப்படி இருக்கும், நம்ம மார்க்கர் வச்சு லைன் போட்டா எப்படி இருக்கும், அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். சோ 1 பிக்சல்ங்கிறது அதோட டென்சிட்டி. இப்ப 2 பிக்சல்னா பிக்சல்ஸ் நம்ம ஏத்திட்டு போக போக பார்டர்ஸோட திக்னஸும் அதிகமாயிட்டே போகும். ஓகேவா? சோ நான் இப்போ இத குடுக்குறேன். இப்ப பார்டர் வந்திருக்கான்னா ஓகே வந்திருக்கும். சோ உங்களுக்கு பார்டர் வந்துருச்சு. இப்ப நான் இங்க 1 பிக்சல் குடுத்துருக்கேன்ல, இதுக்கு பதிலா இங்க நான் வந்து 2 பிக்சல் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? உங்களுக்கு பார்டரோட திக்னஸ் வந்து அதிகமாயிட்டே போகும். அதுதான் அந்த பிக்சல்ஸ். ஓகேவா? இப்ப நீங்க பிளாக்ன்னு குடுத்துருக்கீங்களா, அதுக்கு பதிலா நீங்க கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் எனி அதர் கலர்ஸ் யூ கேன் கிவ். இந்த மாதிரி கலர்ஸும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி குடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே CSS ப்ராப்பர்ட்டீஸ்ல தான் வரும். பட் நமக்கு டேபிள்ஸ்க்கு கண்டிப்பா பார்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இப்பவே இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதுல வந்து நம்ம 1 பிக்சலே குடுத்துக்கலாம். அதுவே நீட்டா இருந்துச்சு. சோ இப்ப நமக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு பார்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டபுள் லைனாவே இருக்கு. சோ எனக்கு இந்த மாதிரி டபுள் லைன் வேணாம், சிங்கிள் லைனா எனக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பார்டர் கொலாப்ஸ், border collapse and then collapse.
ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி டபுள் லைன்ல இருக்கக்கூடிய பார்டர்ஸ சிங்கிள் லைனுக்கு மாத்தணும். அதுக்காண்டி நீங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி குடுப்பீங்க. ஓகேவா? பார்டர் கொலாப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டேபிள் டேக். ஓகே. அந்த டேபிள் டேக்குள்ள உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரோவ நம்ம எப்போதுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் ரோல உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே TH குள்ள குடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரோல உள்ளது எல்லாமே நார்மலா தான் இருக்கும். சோ அதுக்கு நமக்கு போல்டட் லெட்டர்ஸ் தேவையில்லை. சோ அதனால அது எல்லாமே TD டேக் குள்ள குடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இதுக்கு எனக்கு பார்டர்ஸ் குடுத்தாதான் ஒரு டேபிள் டேக் மாதிரி எனக்கு டேபிள் மாதிரி பிரிண்ட் ஆகும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? டேபிள் அண்ட் தென் TH அண்ட் தென் TD இது மூணுத்தையும் ஆக்சஸ் பண்ணிட்டு அதுக்கு பார்டர் அண்ட் தென் அந்த பார்டருக்கு நீங்க வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஓகேவா? சோ நான் வந்து இப்போதைக்கு நம்ம CSS நிறைய படிக்கலல்ல. சோ அதனால பார்டர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இதுதான் டேபிள்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். டவுட் இருக்கா? டேபிள்ஸ் கான்செப்ட்ல எனி டவுட்ஸ்? ஓகே. டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் போறேன். சோ இதுதான் பேசிக்கா டேபிள்ஸ். சோ இந்த கான்செப்ட் வரைக்கும் போதும் நமக்கு. பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் இங்க ஆட் பண்ணிருக்காங்கல்ல. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம CSS ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறப்போ நம்ம நல்ல பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே படிப்போம். அதனால டேபிள்ஸ் தான் என்னன்னு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா HTML லேஅவுட். இந்த HTML லேஅவுட் எதுக்கு அப்படின்னா, இங்க நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டரெல்லாம் பண்ணல. இங்க நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் குடுக்கறதுனால சும்மா எடுத்தோன்னே டேபிள் ஸ்டார்ட் பண்றேன். இங்க வந்து இப்படி ஸ்டார்ட் பண்றேன். பட் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ன்னு பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த ப்ராஜெக்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஓகேவா? ஹெட்டருக்குள்ளதான் நீங்க என்ன பண்ணணும்? டாப்ல என்னென்ன குடுக்க போறீங்களோ அதை குடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுக்கிறேன். நம்ம வழக்கம் போல நம்ம அமேசான் வெப்சைட்டே எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த HTML லேஅவுட்ட பொறுத்தவரைக்கும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நம்ம எழுதுறது. ஓகேவா? இப்போ இந்த HTML இந்த Amazon வெப் பேஜ் எடுத்துக்கோங்க. சோ இதுல இந்த வெப் பேஜ்ல இந்த மேல குடுத்திருக்காங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹெட்டிங்ன்னு சொல்லலாமா? சோ இவங்க வந்து வெப் பேஜ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்ப பண்றோம்ல. சும்மா ரேண்டமா எடுத்தோன்னே டேபிள்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க H1 குடுக்குறேன். இந்த மாரி அவங்க குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு எவ்ளோ எலமெண்ட்ஸ் இருக்குங்க. ம். இது ஒரு அரேஞ்ச்மென்ட்டே இல்லாம, அவங்க ரேண்டமா அவங்களோட கோட்ல எழுதுனாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? ஆகாது. இன்கேஸ் அவங்க கோட்ல ஏதாவது எரர் இருக்குன்னு அவங்க திருப்பி போய் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாலுமே, அவங்க கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. ஐயோ! எங்க வந்து ஹெட்டிங் குடுத்தோம்? எங்க சர்ச் குடுத்தோம்? எங்க எது குடுத்தோம்னே அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆயிரும். சோ இந்த மாரி கன்ஃப்யூஷன் வராம இருக்கணும்னா, நம்மளோட வெப் பேஜ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை. நம்ம கோடிங் எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஓகேவா? சோ யார் பார்த்தாலுமே நம்ம கோடிங்க பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே. இங்க வந்து அவங்க வந்து ஹெட்டிங்ஸ்லாம் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து அவங்க வந்து இமேஜஸ் அண்ட் தென் அந்த பாடியில உள்ள இத வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? இந்த இடத்த வந்துட்டு நம்ம பாடின்னு சொல்லாம, ஓகே இந்த பாடியில வந்து இந்த இடத்துல அவங்க இதெல்லாம் குடுத்திருக்காங்க. அந்த மாரி நம்மளோட கோட வேற யாராவது ஒருத்தவங்க பார்த்தாலுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். சோ இந்த மாரி ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கக்கூடாது. நம்மளோட வெப் பேஜ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு HTML லேஅவுட் யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ HTML லேஅவுட்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கோடிங் எப்படி இருக்கும்னா,
இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு டேகுக்குள்ள ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் குடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்டர்னால ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? இல்ல. இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி ஃபர்ஸ்ட் ஹெட்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் குடுக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் குடுத்துருப்பாங்க. அண்ட் தென் செக்ஷன்ஸ். சோ செக்ஷன்ஸ்னா இப்ப Amazon வெப்சைட்ல இங்க நெறைய செக்ஷன்ஸ் இருக்கு. இதுதானே? சோ இது வந்து ஹெட்டர். ஓகேவா? ஹெட்டருக்கு அடுத்து என்ன வருது அப்டின்னா, ஹெட்டருக்குள்ள செக்ஷன்ஸ் இருக்கு. கீழ இருக்கிறது எல்லாமே செக்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன். அடுத்து கீழ போக போக அடுத்தடுத்து செக்ஷன்ஸ் நெறைய செக்ஷன்ஸ் ப்ராடக்ட் செக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்களா? இங்க அதுக்கு கீழ செக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு நெறைய செக்ஷன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹெட்டர்ல அவங்க என்ன குடுப்பாங்கன்னா, இந்த சர்ச் அண்ட் தென் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஹெட்டருக்குள்ள குடுப்பாங்க. அதுக்கு அடுத்து செக்ஷன்ஸ்குள்ள வருவாங்க. செக்ஷன்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது என்னது அப்டின்னா, இததான் நேவ் பார்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நேவிகேஷன்ஸ் இது மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்? வேற ஒரு பேஜஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். சோ இது எல்லாமே நேவிகேஷன்ஸ். சோ இது எல்லாத்தையும் எதுக்குள்ள குடுப்பாங்கன்னா, நேவ் டேக்குள்ள குடுப்பாங்க. அதுக்கடுத்து என்னது அப்டின்னா, செக்ஷன்ஸ்லயே கீழ வந்துட்டோம் அப்டின்னா, இங்க ஒரு பேஜ் இருக்கா? சோ இது வந்து ஒரு ஆர்டிக்கிள் அப்டின்னு சொல்லலாமா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேண்டமா ஆர்டிகிள்ஸ் குடுத்துருக்காங்களா? சோ இது எல்லாத்தையுமே ஆர்டிகிள்ஸ்குள்ள எழுதுவாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த செக்ஷன்ஸ்குள்ள அவங்களுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குடுப்பாங்க. சோ ஃபைனலி நமக்கு என்ன வந்துரும் அப்டின்னா, ஃபூட்டர். இந்த ஃபூட்டர்ல தான் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட பிரான்ச்சஸ் பத்திலாம் எழுதியிருப்பாங்க. சோ ஃபூட்டர் மட்டும் தனியா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எந்த டேக்ல குடுப்பாங்கன்னா, ஃபூட்டர் டேக்ல குடுப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு அடுத்து கீழ செக்ஷன்ஸ் இருக்கும். நெறைய செக்ஷன்ஸ் இருக்கலாம். இப்ப இங்கேயுமே பார்த்தோம் அப்டின்னா, இது ஒரு செக்ஷன். அண்ட் தென் இது ஒரு செக்ஷன்ஸ். சாய்ஸஸ் எல்லாமே ஒரு செக்ஷன்ல இருக்கு. ஆக்சஸரீஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு செக்ஷன்ல குடுத்துருக்காங்களா? சோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் பிரிச்சு ஒரு லேஅவுட் குடுக்குறது. நம்மளோட கோடுக்கு ஒரு லேஅவுட் குடுக்குறது தான் நம்ம HTML லேஅவுட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹெட்டர் வச்சிருக்காங்களா? ஹெட்டருக்கு அப்புறம் செக்ஷன். செக்ஷன்ல நேம் அண்ட் தென் ஆர்டிகிள். இதே மாதிரி எனக்கு இன்னொரு செக்ஷன் வேணும்னா, அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். அப்புறம் ஃபைனலா நம்மளோட அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபூட்டர்ல குடுப்போம். ஃபூட்டர்ங்கிறது கடைசியா இருக்கும். சோ இப்படி நம்ம குடுக்கும்போது நமக்கு என்னது ஒரு அரேஞ்ச்மென்ட்டா இருக்கா? பார்க்கும்போதே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. சோ அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, HTML லேஅவுட் நம்ம குடுக்குறோம். ஓகேவா? சோ இதுதான் HTML லேஅவுட்டோட கான்செப்ட். ம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்யூ. சோ மார்க்யூனா என்ன அப்படின்னா, ம் இப்போ உங்களுக்கு நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இந்த Amazon வெப்சைட்ல எனி ரன்னிங் ஆ ஓகே. சில வெப்சைட்ல பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப வந்து ஆஃபர் கோயிங் டூ எண்ட் சூன் ஓகேவா? ஆஃபர் வில் எண்ட் டுடே அப்டின்னு சொல்லிட்டு என்னது ஏதாவது ஒரு டேக்லைன் மாதிரி ரன் ஆயிட்டே இருக்கும். வெப் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ரன் ஆயிட்டே இருக்கும். இல்லன்னா 50% ஆஃபர் இஸ் அவைலபிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேக்லைன் இங்கேருந்து இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்டோ, ரைட்ல இருந்து லெஃப்ட்டோ நமக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் குடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்னா, மார்க்யூ டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க எக்ஸாம்பிள்க்கு வீடியோவா ஆட் பண்ணல. சோ நான் வந்து மார்க்யூ டேக் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? சோ மார்க்யூ அப்படிங்கிற டேகுக்குள்ள தான் நம்ம குடுக்குற டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ரன் ஆகும். நான் இங்க குடுத்துக்கிறேன். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மார்க்யூ. ஓகே. மார்க்யூல நான் வந்து இப்போ வந்துட்டு இத கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சோ ஒன்லி நம்மளுக்கு மார்க்யூ மட்டும் தெரியறதுக்காண்டி. ஓகே. இந்த மாதிரி ஒரு டைட்டில் மட்டும் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இதுல இப்ப நான் போயிட்டு சாரி. அத வந்து நீங்க H1 இல்லன்னா, ஆ ஏதாவது ஒரு
சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகுற மாதிரி டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா அதை நீங்க மார்க்யூ டேக்ல கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம். சோ இது நிறைய வெப்சைட்ல நீங்களே கூட பாத்துருக்கலாம் அப்படிதானே. சோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து மூவபிள் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம மார்க்யூ டேக்ல கொடுப்போம். சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பீடு, இப்ப வந்து இது ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருக்கு, சோ எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரக்ஷன் வந்து எனக்கு ரைட்ல இருந்து லெஃப்ட், லெஃப்ட் டு இருந்து ரைட், இல்ல டாப் டு பாட்டம் மூவ் ஆகணும், இல்ல பாட்டம்ல இருந்து அப் சைடா மூவ் ஆகணும், அந்த மாதிரி நீங்க எந்த டைரக்ஷன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா வித் ஹைட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த டெக்ஸ்டோட வித் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் சொன்ன மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்க்ரோல் அமௌண்ட், எந்த ஸ்பீட்ல ஸ்க்ரோல் ஆகணும், அப்புறம் எவ்வளவு டைம்க்குள்ள அது வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகணும், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப இங்க வந்துட்டு டைரக்ஷன் வந்து அப்னு கொடுத்துருக்காங்களா, சோ நமக்கு என்ன ஆகும், அப் சைட நோக்கி டைரக்ஷன் வந்து போகும். இதே லெஃப்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா லெஃப்ட் சைட நோக்கி டெக்ஸ்ட் மூவ் ஆகும், ரைட்னு கொடுத்திருந்தாங்கன்னா ரைட் சைட நோக்கி டெக்ஸ்ட் மூவ் ஆகும். இதுதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது. சோ இதுல வந்து ஸ்க்ரோல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்களா, சோ எத்தனை டைம் ஸ்க்ரோல் ஆகணும், ஒரு டைம்க்குள்ள எத்தனை டைம் அது வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகணும். 1 டைம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஸ்க்ரோல் அமௌண்ட் 12 கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். ஓகேவா, நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டைரக்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா, டைரக்ஷன் வந்துட்டு நான் என்ன பண்றேன், டைரக்ஷன் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா அப்படின்னு கொடுக்குறேன். சோ உங்களுக்கு டெக்ஸ்ட் எப்படி ஷோ ஆகுது, கீழே இருந்து மேல அப் சைடா மூவ் ஆகுது அப்படிதானே. சோ அப் சைடா மூவ் ஆகுது. இதுல நீங்க ஹைட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த ஹைட்ல இருந்து கீழே இருந்து இப்ப நீங்க ஒரு ஹைட் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்துட்டு டிஃபால்ட்டா ஒரு ஹைட் இருக்கு, நான் இங்க இருந்து ஒரு ஹைட் வந்துட்டு ஒரு 500 பிக்சல் 500 பிக்சல் கொடுத்தேன்னா சோ இந்த ஹைட்ல இருந்து அது அப்சைடா மூவ் ஆகும். சோ ஹைட் நான் சின்னதா கொடுத்தேன்னா அது சின்னதா அந்த பிளேஸ்ல அந்த ஹைட்டுக்குள்ள மட்டும் அது அப்சைடா மூவ் ஆயிட்டு இருக்கும். சோ நான் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி அங்க இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ இதுதான் ஹைட். அண்ட் தென் நீங்க ஸ்க்ரோல் அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா ஸ்க்ரோல் ஆகுறது பிஹேவியர் ஸ்க்ரோல்னு கொடுக்கணும். ஓகேவா, பிஹேவியர் ஸ்க்ரோல் அமௌண்ட் ஏதாவது தப்பா கொடுத்தாலும் 1 கொடுத்துக்கிறேன். ரைட் சைட்ல மூவ் பண்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ரைட்லாம் வேண்டாம். ஸ்க்ரோல் அமௌண்ட்டை ஒரு 12 கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எவ்வளவு ஃபாஸ்டா ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு, இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளவு ஸ்லோவா ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. சோ ஸ்க்ரோல் அமௌண்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்ண ஒரு செகண்ட்ல அது நிறைய டைம் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். சோ அப்படி பண்ணும்போது நல்ல ஃபாஸ்டா அந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகும். சோ இந்த டெக்ஸ்ட்ல வந்து நம்ம ஸ்க்ரோல் அமௌண்ட் 1 கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சோ நமக்கு எவ்வளவு ஸ்பீடு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரோல் அமௌண்ட் கூட கூட ஸ்பீடும் கூடும், குறைய ஸ்பீடும் குறையும். அவ்வளவுதான் மார்க்யூ டேக். சோ என்னெல்லாம் பார்த்தோம்னா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம், அண்ட் தென் மார்க்யூ டேக் பார்த்துருக்கோம்,
அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா லேஅவுட். லேஅவுட் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரக்சர். நம்மளோட கோடுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. ரேண்டமா எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணாம ஹெட்டர் அப்படின்னு தனியா பிரிச்சு, செக்ஷன் அப்படின்னு தனியா பிரிச்சு நம்ம என்ன செய்யறோம், ஆட் பண்றோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் அது மட்டும்தான். அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுதான் HTML லேஅவுட். சோ நான் டேபிள செக்ஷனுக்குள்ள கொடுத்திருக்கேன். அடுத்து மார்க்யூவ நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள கொடுத்திருக்கேன். ஹெட்டிங் அந்த டேபிள் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்க ஹெட்டருக்குள்ள கொடுத்திருக்கேன் அப்படின்னா அது நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஈஸியா நம்ம கோட்ல வந்து எரர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்குதான் நம்ம வந்து HTML லேஅவுட் யூஸ் பண்ணுவோம். எனி டவுட்ஸ்னா கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் CSS ஸ்டார்ட் பண்றேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மார்க்யூல? அப்புறம் வேற எதுலயா டவுட்ஸ் அடிக்கடி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நான் அதை கிளியர் பண்ணாம நெக்ஸ்ட் போயிடக்கூடாது. அதுக்காண்டி தான் தெரிஞ்சுருக்கேன். டவுட்ஸ் இல்ல தானே? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா சிஎஸ்எஸ்ல வந்துட்டு அதோட ஓவர் வியூ பார்க்க போறோம். ஸோ ஓவர் வியூ என்னது அப்படின்னா ஜஸ்ட் என்னது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML டேக்ஸ் நீங்க ஸ்டைல் பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் வேணும். ஸோ அதை கலர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், பார்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு இமேஜோட சைஸை பெருசாக்குறீங்க சின்னதாக்குறீங்க, எல்லாமே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான். HTMLங்கிறது வெறும் டேக்ஸா மட்டும்தான் இருக்கும். அதை ஸ்டைல் பண்ணணும்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் வேணும். ஸோ சிஎஸ்எஸ் ஃபுல் ஃபார்ம் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ அந்த பேர்லயே இருக்கா ஸ்டைல் ஷீட். ஸோ ஸ்டைல் பண்றதுக்கு தான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஎஸ்எஸ் நீங்க 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் டேக் கொடுத்து உங்களோட ஃபைல்லையே ஒரு ஸ்டைல் டேக்னு ஒரு டேக் கொடுத்து அந்த டேக்ல யூஸ் பண்றேன்ல, இதுக்கு பேரு தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா? இப்படி நம்ம சிஎஸ்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ல, இதுக்கு பேரு இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்கேஸ் நான் இங்கேயே இங்க வந்து நான் கீழே வந்து ஒரு H1 டேக் வச்சுக்கிறேன். ஓகேவா? H1 டேக்ல ஹலோ எவ்ரிவன் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணலாம், என்னோட ஆக்ஷன்ஸ் என்னன்னா, நான் இங்க போயிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஐடி நேம் ஏதாவது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், அந்த ஐடி நேமை போயிட்டு இங்க போய் ஆக்சஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னது அப்படின்னா, அந்த டெக்ஸ்டுக்குள்ளேயே ஸ்டைல் அப்படின்னு ஒரு இதை ஓபன் பண்ணிட்டு அதுல போயிட்டு கலர் சூஸ் பண்ணிட்டு நான் இப்போ இப்படியும் கலரை சேஞ்ச் பண்ணலாம். சோ இதுக்கு பேரு இன்லைன். நம்மளோட லைனுக்கு இன்சைட்லயே நம்ம ஸ்டைல சேஞ்ச் பண்றோம், சிஎஸ்எஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேரு இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம ஃபைலுக்குள்ள ஒரு ஸ்டைல் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள நம்ம சிஎஸ்எஸ் வந்து கொடுக்குறோம், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு இன்டர்னல். இன்னொரு ஒரு டைப் இருக்கு, அதுக்கு பேரு எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல்னா வேற ஒண்ணும் இல்ல, இங்க போயிட்டு உங்களோட ஃபைல்ல உங்களோட ஃபோல்டர்ல போயிட்டு இன்னொரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, சோ அதுக்கு நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ். எப்படி நீங்க HTML டாட் HTML அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சிஎஸ்எஸ் ஃபைல்ல டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் வச்சு எக்ஸ்டென்ஷன் வச்சு சேவ் பண்ணணும். சோ இங்க போயிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க போயிட்டு இன்னொரு ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கிறேன். ஓகே, அந்த பேராகிராஃப் டேக்ல சோ இந்த பேராகிராஃப் டேக்க்கு நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளாஸ் நேம் என்னன்னு கொடுத்துக்கிறேன், பேரா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். சோ நான் இப்ப என்ன பண்ணணும், இந்த பேராகிராஃபோட கலரை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த பேராகிராஃபோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் இப்படி இந்த மாதிரி இங்க போயிட்டு இப்போ கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம், டாட் பேரா அப்படின்னு யூஸ் பண்ணி ஒரு கர்லி பிரேசஸ் அதுக்குள்ள நான் கலரை சேஞ்ச் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு எனக்கு இப்போதைக்கு, இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், சரி இன்டர்னல்ல இன்லைன். சோ இன்லைன்னா என்னது, ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு அந்த லைன்லயே நான் இன்சைட்ல
கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்னுதான் நான் என்ன சொன்னேன், எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல்னா இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பேராகிராஃபோட நேம் அங்க ஆக்சஸ் பண்ணி டாட் பேரா இங்க போய் ஆக்சஸ் பண்ணி கலர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெட் அப்படின்னு மாத்தி. சோ இப்ப நீங்க மாத்துனீங்கன்னா உங்களுக்கு மாறாது. ஏன் அப்படின்னா இங்க பேராகிராஃபோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்ச் ஆகல. ஏன் சேஞ்ச் ஆகலைன்னா நீங்க இந்த சிஎஸ்எஸ் ஃபைல எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும், உங்களோட HTML ஃபைலோட லிங்க் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க் லிங்க்குள்ள REL அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணுவோம். அந்த இதுல யூஸ் பண்ணல, ஃபேவிகான்ல ஐகான் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணல. அதே மாதிரி ரிலே அப்படிங்கிற REL குள்ள நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஏதோ ஒரு ஸ்டைல் ஷீட், இதுக்கு பேர் தான் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ஸ்டைல் ஷீட்டை எடுத்துட்டு வந்து இங்க வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். சோ REL குள்ள ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துட்டு அண்ட் தென் அந்த ஸ்டைல் ஷீட்டோட நேமை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, இங்க கொடுத்துருக்காங்கல்ல REL is equal to style sheet and then HREF க்குள்ள அங்க நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொடுக்க போற இமேஜோட நேம் அங்க வந்து கொடுத்தோம். பட் இங்க நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்டைல் ஷீட் எடுத்துட்டு வந்து லிங்க் பண்ண போறேன். ஸோ HREF is equal to நம்மளோட ஃபைலோட நேம். நம்ம இங்க index.css வச்சிருக்கேன்னா ஸோ அந்த ஃபைலோட நேம் அதை நான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு செக் பாக்குறேன். ஸோ இப்போ எனக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்எஸ் 3 வேஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேண்டமா ஒரு டெக்ஸ்டோ ஏதோ நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள இன்லைனாவே பண்ணலாம். இன்லைன் மீன்ஸ் அந்த லைன்லயே நம்ம அதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் கொடுத்தா அதுக்கு பேரு இன்லைன். இல்ல அந்த ஃபைல்ல நம்ம ஸ்டைல்னு ஒரு டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள நம்ம ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அப்படின்னா அவுட் சைட்ல நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இங்க இதுக்கு கொடுக்குற கிளாஸ் நேமோ ஐடி நேமோ இல்ல டேக் நேமோ எதையும் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு நேம். ஓகேவா? சோ அதுக்கு நீங்க மெயினா என்ன பண்ணணும்னா உங்களோட சிஎஸ்எஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்து உங்களோட HTML ஃபைலோட லிங்க் பண்ணணும். லிங்க் பண்றதுக்குன்னா இந்த லைன். சோ இந்த லைன்ல போயிட்டு லிங்க் நம்ம வந்து ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ண போறோம். ஸோ REL வந்துட்டு ஸ்டைல் ஷீட், அதுக்கப்புறம் HREF குள்ள உங்களோட ஃபைலோட நேமை இங்க கொடுக்கணும். ஸோ .css அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வச்சு நீங்க சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தான் 3 ways of implementing CSS. இப்போ நம்ம வந்து பேசிக்கான CSS ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்க போறோம். இன்கேஸ் நான் ஃபாஸ்டா போற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லிடுங்க. ஓகேவா? ஃபாஸ்டா போறீங்க, கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சோ வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது ஆல்ரெடி பாத்துட்டீங்க இல்லைன்னா. சோ நான் ஆல்ரெடி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சிஎஸ்எஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ண போறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் கொடுக்கணும் அண்ட் தென் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்ப நான் இங்க கொடுத்துருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். பார்டர்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் அந்த பார்டருக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்க போறேன்னா அந்த வேல்யூவை செகண்ட் கொடுக்கணும். சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு நீங்க எந்த டேக் ஆக்சஸ் பண்ற போறீங்களோ அந்த டேகோட நேம். இன்கேஸ் நீங்க ஒரு கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்றீங்கன்னா டாட் அந்த கிளாஸ் நேம். இதே ஐடி நேம் ஆக்சஸ் பண்றீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டுட்டு அந்த ஐடி நேம் கொடுக்கணும். ஓகேவா? என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா பேசிக்கா நமக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம், அப்புறம் இமேஜஸ். சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது வந்துட்டு எப்படின்னா கடல் மாதிரி ஏகப்பட்ட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீங்க படிச்சீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சோ நம்ம இங்க பேசிக்கான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போறோம். டீப்பா நீங்க பாக்கணும்னா இன்னும் கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு டைம் கொஞ்சம் லிமிட்டா இருக்கிறதுனால பேசிக்கான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்ல எதாவது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் சில ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுல என்னது அப்படின்னா
சரி, ஓகே. சோ நம்ம இந்த டெக்ஸ்ட்ட வச்சே பார்க்கலாம். இங்க நான் என்ன பண்ணேன், பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணேனா, சாரி பேக்கிரவுண்ட் கலர்ல அந்த டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்ணேனா, சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் கலர் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் நான் இப்போ ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுக்கணும் அப்டின்னா நான் என்ன பண்ணணும்? நான் இப்ப இந்த ஹலோ எவ்ரிஒன் இங்க இருக்கா? சோ இதுக்கு நான் பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ண போறேன் அப்டின்னா, இதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் குடுத்துருக்கேன். ஓகேவா? என்ன கிளாஸ் நேம் குடுத்துருக்கிறேன் அப்டின்னா, ஹெட்ன்னு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துட்டு, நான் அந்த கிளாஸ் நேம போயிட்டு இங்க போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். டாட் ஹெட். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன், அதோட கலர வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்றேன். கலர் நான் என்னன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, ப்ளூ கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு என்ன ஆயிரும்? கலர் வந்து ப்ளூல சேஞ்ச் ஆயிரும். அண்ட் தென் நான் நெக்ஸ்ட் என்னது? இது வந்து கலர் ப்ராப்பர்ட்டி. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது அப்டின்னா, டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன் எதுக்கு? இப்ப என்னோட டெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு. நான் அத சென்டருக்கு கொண்டு வரணும். ஒரு ஹெட்டிங் தானே. சோ எனக்கு சென்டருக்கு வந்தா நல்லா இருக்கும். அந்த மாரி நான் ஃபீல் பண்றேன். சோ அதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா, டெக்ஸ்ட் அலைன் குடுக்குறேன். சோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு என்ன ஆயிரும்? என்னோட டெக்ஸ்ட் சென்டருக்கு வந்துரும். சோ நான் ஜூமிங் பண்ணிட்டனால உங்களுக்கு சோ என்னோட டெக்ஸ்ட் என்ன ஆயிடுது? சென்டருக்கு வந்துருச்சு. இதே நான் டெக்ஸ்ட் அலைன் ரைட்ன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டெக்ஸ்ட் ரைட் சைடுல போய் அலைன் ஆயிரும். சோ சென்டர்ன்னு குடுத்ததுனால சென்டர்ல அலைன் ஆயிருக்கு. டிஃபால்ட்டா அது லெஃப்ட்ல தான் இருக்கும். சோ நான் லெஃப்ட்ன்னு குடுக்கலனாட்டி அது எப்படிதான் இருக்கும்? என்னோட டெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபால்ட்டா லெஃப்ட்ல தான் இருக்கும். ஓகே. இந்த மாரி லெஃப்ட்ல தான் இருக்கும். சோ நான் இப்ப அத என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சென்டருக்கு கொண்டு வந்துட்டேன். லெஃப்ட் சைடுன்னு குடுத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகி வரும். சோ டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்க 2வது ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் 3 ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, இப்ப நான் இதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பேக்கிரவுண்ட் கலர். சோ நீங்க எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் இந்த கலர் பேக்கிரவுண்ட் கலரா ஆட் பண்றேன். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ, இல்லன்னா உங்களோட ஹோல் வெப் பேஜுக்கோ நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். சோ நான் இப்ப எனக்கு என்னோட பாடிக்கே ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்? பாடி டேக்க ஆக்சஸ் பண்ணணும். பாடி டேக் ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு சோ, அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? என்னோட பாடிக்கு பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை ஆயிரும். சோ, இந்த மாதிரி நீங்க எந்த டாக் வேணுமோ, அந்த டாக்கையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது கிளாஸ் நேம் குடுத்து, பர்ட்டிகுலர் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு பேக்கிரவுண்ட் கலரோ, டெக்ஸ்ட் அலைனர், சென்டரு அண்ட் தென் கலர் பார்த்துருக்கோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு இமேஜ ஆட் பண்ண போறேன். சோ, ஒரு இமேஜ ஆட் பண்ணி அதாவது பேக்கிரவுண்ட் இமேஜ் பேக்கிரவுண்ட் கலர் எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு பேக்கிரவுண்ட்ல ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணலாம்னா, இங்க போயிட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த இமேஜே எடுத்துக்கலாமா? சோ இந்த இமேஜயே நான் என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன். இன்கேஸ் இமேஜ கொஞ்சம் கிளியரா இல்லனாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும்னா, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்டின்னா, பேக்கிரவுண்ட் இமேஜ். சோ நீங்க உங்களோட வெப் பேஜ்ல பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றீங்கனாலே, நீங்க இதுக்குள்ள தான் குடுக்கணும். பாடி டாக்குள்ள தான் குடுக்கணும். அப்படி குடுத்தா தான் என்ன ஆகும்? அங்க வந்துட்டு பேக்கிரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு பேக்ல ஃபுல்லா கவர் ஆகி, ஆ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ பேக்கிரவுண்ட் இமேஜ் குடுத்துட்டு, யுஆர்எல். இந்த யுஆர்எல்க்குள்ள உங்களோட இமேஜோட நேம். ஓகே. நான் இங்க காப்பி பண்ண இமேஜ் இங்க பேஸ்ட் பண்ணணும். சோ என்னோட ஃபைல்ல ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். சோ இமேஜ் டாட் png. சோ அந்த இமேஜ இங்க டிஸ்ப்ளே பண்றேன். லெட்ஸ் சி. சோ எனக்கு என் இமேஜ் வந்துட்டு, பட் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, என் இமேஜ் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. சோ நான் எனக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்? சோ பேக்கிரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட் அப்டின்னு குடுக்கணும். ஓகே. நோ ரிப்பீட்ன்னு குடுக்கணும். சோ இப்ப எனக்கு பேக்கிரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட்ன்னு வந்துருச்சு. பட் என்ன ஆகுது? என்னோட இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைட்ல மட்டும் தான் கவர் ஆயிருக்கு.
ஃபுல்லா கவர் ஆகல. சோ அதுக்காண்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் சைஸ் கவர். சோ இப்ப கவர் ஆயிட்டு. பட் ஆனா என் இமேஜ்ல பாதி போர்ஷன் தான் எனக்கு தெளிவா தெரியுது. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா, பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர். அண்ட் தென் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வரும். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்ட். என்னோட இமேஜ் வந்து கிளியரா இல்லாததுனால அப்படி இருக்கு. பட் இந்த மாதிரி தான் நீங்க உங்களோட இமேஜ் வந்துட்டு பின்னாடி இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதுல இந்த 2 ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ நீங்க எப்ப பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தாலும் பேக்ரவுண்ட் சைஸ் கவரும் அண்ட் தென் பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட். அப்பவும் உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு ஒழுங்கா பொசிஷன் ஆகல, சென்டர் ஆகல, ஃபிக்ஸ்டா இல்ல அப்படின்னா இந்த 2 ப்ராப்பர்ட்டி அடிஷனலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது இது இல்லாமலே கூட நம்மளுக்கு ஒழுங்காவே இமேஜ் வந்து பிரிண்ட் ஆகும், ஓகேவா? ஆனா பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் குடுத்தாதான் இங்க ஒழுங்கா வருது. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் தான் உங்களுக்கு ஆப்ஷன். சோ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் நமக்கு ஆப்ஷன், ஓகேவா? சோ இந்த மாதிரி இப்படிதான் நீங்க வந்து இமேஜ் குடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி இமேஜ நீங்க குடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அது ரிப்பீட் தான் ஆகும் அந்த இமேஜ். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் குடுத்துட்டு அண்ட் தென் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் ஆகணும் அண்ட் தென் பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர்னு குடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சென்டர்ல வந்துரும். ஸோ இன்கேஸ் அப்பவும் உங்களோட இமேஜ் வந்து கரெக்டா சென்டர் ஆகல, எதுவும் ஃபிக்ஸ் ஆகல அப்படின்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சேர்த்து கொடுத்துருங்க, ஓகேவா? சோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே நீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் படிக்கும்போது இந்த எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் நீங்க நினைவு வச்சுக்கணும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் பார்த்திருக்கோம் அண்ட் தென் பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்திருக்கோம். அப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன் எப்படி டெக்ஸ்ட் அலைன் பண்றது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இப்போ இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா ஃபாண்டோட சைஸ். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் இமேஜை நான் கட் பண்ணிடுறேன். சோ இப்ப இங்க டெக்ஸ்ட் இருக்கா? சோ இந்த டெக்ஸ்ட்ல எனக்கு வந்து இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா அதோட சைஸையும் நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு என்னன்னா கிளாஸ் நேம் வந்து பேரான்னு வச்சிருக்கேன்னா டாட் ஆக்சஸ் பண்ணிட்டு இப்ப நான் அந்த பேராக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் என்ன பண்ணும், அதோட சைஸ சேஞ்ச் பண்ணும். சோ இங்க வந்துட்டு அது என்ன சைஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. சோ நான் இப்போ ரேண்டமா 50 பிக்சல்னு கொடுக்குறேன், ஓகேவா? 50 பிக்சல் கொடுத்த உடனே எனக்கு அந்த ஃபாண்டோட சைஸ் சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் எனக்கு அந்த ஃபாண்டோட ஃபேமிலியே சேஞ்ச் பண்ணும், ஐ மீன் அந்த ஃபாண்டோட ஸ்டைல சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு கொடுப்பேன். சோ ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துக்கலாம், இந்த ஃபாண்ட கொடுத்துக்கிறேன். சோ எனக்கு ஆல்ரெடி இருந்த இது ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். சோ அது மாதிரி ஃபாண்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஃபாண்டோட ஃபேமிலியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் இந்த ஃபாண்ட சென்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்டிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். Okay? இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இங்க இருக்கு, இன்னொரு டெக்ஸ்ட் இங்க எண்ட் ஆகுது, இன்னொன்னு இங்க எண்ட் ஆகுது, இந்த மாதிரி இருக்கா? சோ எனக்கு இது ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி ஜஸ்டிஃபை ஆயிடும். இப்ப எல்லாமே ஒரே மாதிரி எண்ட் ஆகியிருக்கா? சோ இந்த மாதிரி ஜஸ்டிஃபை ஆயிடும். இன்கேஸ் நீங்க லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அலைன் ஆகும், ரைட்னு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு அலைன் ஆயிடும், சென்டர்னு கொடுத்தீங்கன்னா சென்டர்ல அலைன். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நான் இதை விட பிக்சல்ஸ கம்மி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்ப நான் 20 பிக்சல் கொடுத்துக்கிறதாலும் கொடுத்துக்கலாம். சோ 20 நார்மலா அது இருக்கக்கூடிய அந்த பிக்சல்ஸ்க்கே வந்துருது. சோ இந்த பிக்சல்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு எப்படின்னா உங்களால
அஷ்யூர் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான், ஓகே நமக்கு இந்த பிக்சல் குடுத்தா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நீங்க குடுத்து குடுத்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, பேடிங் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்ஜின். சோ இந்த பேடிங்கும் மார்ஜினும் நம்ம நெறைய இடத்துல பேடிங் குடுப்போம், மார்ஜின் குடுப்போம். சோ அப்ப நமக்கு கன்ஃப்யூஷன் வரும். வாட் இஸ் பேடிங்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேடிங் அதுக்கப்புறம் மார்ஜின் அப்படிங்கறது கன்ஃப்யூஷன் வரும். இப்ப நான் உங்களுக்கு அந்த கன்ஃப்யூஷனுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ஆமா. நான் ஒருத்தர் கமெண்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா, இப்ப நான் இந்த இத கமெண்ட் பண்றதா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அதுக்கப்புறம் பேக் ஸ்லாஷ் இருக்குல்ல, பேக் ஸ்லாஷா ஃப்ரண்ட் ஸ்லாஷா கண்ட்ரோல் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் இந்த கமெண்ட்ட குடுத்தீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இது கண்ட்ரோல் ஆயிரும். சாரி கமெண்ட் ஆயிரும். சோ கமெண்ட்ட ரிமூவ் பண்ணா திருப்பி அந்த எலிமெண்ட்ட வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு திருப்பி கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்தீங்கன்னா கமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே. இதான் அந்த ஷார்ட்கட். சோ ஜஸ்ட் நான் இங்க கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணா அது வந்து ரன் ஆகாது. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இன்னொரு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இந்த இமேஜ்க்கு நான் என்ன குடுக்கலாம் அப்படின்னா, இமேஜ் டாட் கிரியேட். சோ எனக்கு இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இமேஜ எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இங்க சென்டர்ல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன ஆப்ஷன் குடுக்கலாம்னு சொல்வீங்கன்னா, மேபி நீங்க வந்து இப்ப டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுக்கலாமா அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் உங்களால இமேஜ்க்கு குடுக்க முடியாது. அது உங்களுக்கு டெக்ஸ்ட்க்கு மட்டும் தான் குடுக்க முடியும். சோ அதனால என்ன பண்ண முடியாது, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுக்க முடியாது. சோ அப்ப நம்ம என்ன குடுக்கலாம், எனக்கு இந்த இமேஜ இந்த பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி இங்க கொண்டு வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம்னா, மார்ஜின் இப்பதான் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, மார்ஜின் யூஸ் பண்றேன். சோ நான் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு நான் இப்ப அத ஆக்சஸ் பண்ணி, சோ அந்த கிளாஸ் நேம் குடுத்துட்டு, அந்த இமேஜ நான் என்ன பண்ண போறேன், இங்க இருந்து மூவ் பண்ணி இங்க கொண்டு வர போறேன். சோ நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா, இந்த ப்ராப்பர்ட்டி மார்ஜின் யூஸ் பண்ணலாம். சோ மார்ஜின்னா, இப்ப மார்ஜின்னா என்னன்னா, இப்ப இந்த ஓவரால் இந்த பாடி எடுத்துக்கோங்க. ஐ மீன் இந்த வெப் பேஜ். சோ இந்த வெப் பேஜ்ல இதோட பார்டர், இதோட மார்ஜின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சோ இதான் அதோட லெஃப்ட் மார்ஜின். இது வந்து டாப்ல இருக்கக்கூடிய மார்ஜின் அண்ட் தென் இந்த 4 சைட்ஸ் தான் நம்ம அதோட மார்ஜின்னு சொல்லுவோம். சோ எனக்கு என்ன பண்ணணும்? என்னோட மார்ஜின் லெஃப்ட் சைடு மார்ஜின்ல இருந்து ஒரு கொஞ்சம் எனக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அதாவது லெஃப்ட் சைடு மார்ஜின்ல இருந்து கொஞ்சம் எனக்கு மூவ் பண்ணணும். சோ அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, மார்ஜின் லெஃப்ட் சைடுல இருந்து என்ன பண்ணணும்? ஒரு 30 பிக்சல் மூவ் பண்றேன். இல்லன்னா ஒரு 100 பிக்சல் மூவ் பண்றேன். ஓகே. மூவ் ஆகியிருக்கா? சோ லெஃப்ட் சைட்ல இருந்து என்ன ஆகியிருக்கு? ஒரு 100 பிக்சல் மூவ் ஆகியிருக்கு. சோ இதான் மார்ஜின் லெஃப்ட். இதே எனக்கு ரைட் சைட்ல இருந்து மூவ் ஆகணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? மார்ஜின் ரைட் அப்படின்னு போப்பேன். சோ எனக்கு இப்போ ஆல்ரெடி அந்த எலிமெண்ட் வந்துட்டு லெஃப்ட் சைட்ல அலைன் ஆகி இருக்கிறதுனால, எனக்கு ரைட் சைட்ல இருந்து மூவ் பண்ண முடியும். இன் கேஸ் எனக்கு ரைட் சைட்ல இருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ரைட் சைட்ல ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம்? மார்ஜின் ரைட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, மார்ஜின் ரைட்ல வந்து ஒரு 200 பிக்சலோ, இல்லன்னா 300 பிக்சலோ நான் என்ன பண்ணிக்கலாம்? மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னது? மார்ஜின் டாப். இதே மாரி எனக்கு டாப்ல இருந்து மூவ் பண்ணணும். மார்ஜின் டாப்ல இருந்து இப்ப நான் இத வந்துட்டு ஒரு டிஃப்ல குடுத்துக்கிறேன். ஓகேவா? இமேஜ ஒரு டிஃப்ல குடுத்துக்கிறேன். சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த எலிமெண்ட்ட அதோட மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 200 பிக்சல் மூவ் பண்றேன். சோ அது என்ன ஆயிருக்கு? டாப்ல இருந்து 200 பிக்சல் மூவ் ஆகிருக்கு. லெஃப்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நீங்க மார்ஜின் லெஃப்ட்ன்னு குடுப்பீங்களா?
ஸோ ரைட்ல இருந்து மூவ் பண்ணிக்கலாம். மார்ஜின் பாட்டம்ல இருந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்ஜின் மீன் இந்த பேஜோட மார்ஜின் இத வந்து பார்டரா கன்சிடர் பண்ணி அதுல இருந்து டாப், லெஃப்ட், ரைட் அப்படின்னு மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் மார்ஜின்ஸ். ஓகேவா? ஸோ மார்ஜின்ஸ்ல நீங்க லெஃப்ட் சைட்ல இருந்தோ ரைட் சைட்ல இருந்தோ டாப்ல இருந்தோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா சோ அடுத்து என்னது அப்படின்னா பேடிங். சோ மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்க நான் என்ன பண்ணேன் மார்ஜின் லெஃப்ட்னு கொடுத்தோன்னு அந்த பார்டர்ல இருந்து அதாவது அந்த மார்ஜின்ல இருந்து ஒரு லெஃப்ட் சைட்ல இருந்து 200 பிக்சல் எனக்கு மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா பேடிங். பேடிங்னா என்னது அப்படின்னா இப்ப நான் இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இந்த பட்டன்ல வந்துட்டு இப்படி அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துட்டு சோ இதுக்கு வந்துட்டு நான் கிளாஸ் நேம் என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா என் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு டாட் பிடிஎன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த பட்டன் என்ன இருக்குன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. சோ எனக்கு என்ன பண்ணணும் இந்த பட்டன்ல இருக்கக்கூடிய இந்த பார்டர் இருக்குல்ல சோ இத சுத்தி எனக்கு கேப் வரணும். சோ எனக்கு இந்த 4 சைடுமே எனக்கு எப்ப இந்த பட்டன் வந்து பெருசாகும் சோ இந்த டாப்ல இருந்து கொஞ்சம் பெருசாகணும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா சைடுமே கொஞ்சம் என்லார்ஜ் ஆனாதான் எனக்கு இந்த பட்டனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு கேப் கொடுக்கணும். அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அந்த இப்ப இந்த கிளிக்மிங்கிற இந்த டெக்ஸ்ட நான் இந்த எலமெண்ட்டுக்குள்ள மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் பேடிங் கொடுப்பேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேடிங் கொடுக்குறேன். அதுக்கடுத்து பேடிங் லெஃப்ட் ரைட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே நான் பேடிங் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 40 பிக்சல் அப்படின்னு பேடிங் கொடுக்குறேன். சோ இப்ப என்ன ஆகுது 40 பிக்சல் கொடுத்ததுக்கு அப்புறம் இதோட இதோட டாப் ரைட் லெஃப்ட் எல்லாத்தையும் சுத்தி என்ன ஆகுது ஒரு கேப் கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்றேன்னா padding left 30 pixel. சோ இப்ப நீங்க இங்க என்ன பண்ணீங்க இந்த இமேஜ மூவ் பண்றதுக்கு சோ மார்ஜின் கொடுத்தேன். ஏன்னா இந்த இந்த மார்ஜின்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அந்த இமேஜ லெஃப்ட்ல இருந்து மார்ஜின்ல இருந்து லெஃப்ட் டாப் ரைட் அப்படின்னு மூவ் பண்றேன். பட் இங்க நீங்க நல்லா நோட் பண்றீங்கன்னா இந்த பட்டனுக்குள்ள இந்த டெக்ஸ்ட லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் டாப்ல இருந்து கொஞ்சம் ரைட்ல இருந்து கொஞ்சம் அந்த மாதிரி மூவ் பண்ணணும்னா நீங்க பேடிங் கொடுக்கணும். ஓவரால் அந்த பார்டரையே நீங்க வந்துட்டு அதே ஒரு மார்ஜினா கன்சிடர் பண்ணி அந்த பேஜ்ல இருந்து மூவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மார்ஜின் கொடுப்பீங்க. அந்த பேஜ்ல இருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவ் பண்றீங்கன்னா அப்ப நீங்க மார்ஜின் கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் நீங்க மூவ் பண்றீங்க இல்லைன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க பேடிங் கொடுக்கணும். இப்ப இந்த கிளிக்மிங்கிற டெக்ஸ்ட் எதுக்குள்ள இருக்கு இந்த பட்டனுக்குள்ள இருக்கு. சோ நான் அந்த பட்டனுக்கு இன்சைட்ல தான் நான் மூவ் பண்ண போறேன். சோ இதே இந்த பட்டனுக்கு இன்சைட்ல உள்ள அந்த கிளிக்மிங்கிற அந்த டெக்ஸ்ட தான் நான் என்ன பண்ண போறேன் லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் பேடிங் லெஃப்ட் 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே சோ ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள ஒரு எலமெண்ட்டை நீங்க மூவ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பேடிங் கொடுப்பீங்க. இன்கேஸ் உங்க ஓவரால் வெப் பேஜ்ல இருந்து அந்த எலமெண்ட்டை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ மூவ் பண்ண போறீங்கன்னா நீங்க மார்ஜின் கொடுப்பீங்க. ஓகேவா? So margin and then padding. Understand that's the difference. Understand ஆச்சா இல்ல again repeat பண்ணுவோம். Understand ஆச்சுன்னா thumbs up symbol. எல்லாருக்கும்
Seki Balaji, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. சோ இதான் பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸும் பொசிஷன்ஸும் நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 7:59 ஆயிடுச்சு. ஸோ அதனால டிஸ்பிளே அண்ட் தென் பொசிஷன்ஸ் வந்துட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா பேசிக்கா HTML-ல டேபிள் டேக் பார்த்தோம். அண்ட் தென் டேபிள்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்யூ டேக் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம் வேற, பேக்ரவுண்ட் இமேஜ். இதுல வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தோம். இதை தாண்டி வேற என்ன பார்த்தோம்? HTML லேஅவுட்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் நம்மளோட கோடிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது தான் HTML லேஅவுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ HTML லேஅவுட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா CSS-ல வந்துட்டு பேசிக்கா CSS-னா என்ன, பிளஸ் CSS-ல உள்ள சில ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கலரு அண்ட் தென் பார்டர் பார்த்தோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் எப்படி ஆட் பண்ணணும், அப்புறம் டெக்ஸ்ட் அலைன்னா எப்படி டெக்ஸ்ட் அலைன் பண்ணுது, அப்புறம் ஃபாண்ட் சைஸ் எப்படி ஃபாண்ட் சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் தென் மார்ஜின், அதுக்கப்புறம் பேடிங், இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவுதான் பேசிக்கான சிஎஸ்எஸ் டேக்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம பொசிஷன்ஸ் அதுக்கப்புறம் டிஸ்பிளே, இது ரெண்டும் நான் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதை நம்ம வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம், இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.